ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இந்த கரு இஷ்யூ 41 குடும்பங்கள் இறந்ததுக்கான ரீசன் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த கூட்ட நெரிசலில் அதுக்கான விஜயநகம் வீடியோ காலில் பேசி அவங்களுக்கு அந்த நிவாரணமும் 20 lakhs தரன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கான ப்ராசஸும் நடந்து அவங்க கணக்குலேயும் அது கிரெடிட் ஆகிடுச்சு. பட் விஜயநகனால மட்டும்தான் இன்னும் கொஞ்சம் போக முடியல பர்மிஷன் இஷ்யூனால. பட் இப்போ என்னன்னா, இந்த 20 லட்சம் குத்ததுனால இந்த திமுக சைட்லேருந்து எவ்வளோ நெகட்டிவ்ஸ் பாப்பா முடியல. அந்த 20 லட்சம் ஒரு குத்தத்தை ஒரு குத்தமா? ஏன் உங்களுக்கு அப்படி வயிறு எரியுது? இல்லை நீங்களும் அவ்வளோ நல்லவங்களான்னு கேட்குறேன் நான். அவ்வளோ அக்கறைப்படுறீங்க, இந்த 20 லட்சம் குத்துட்டா எல்லாமே சரியாயிடுமா அப்படின்னு பேசுறீங்க. இல்லை என்னதான் உங்க பிளானு? ஒரு 20 லட்சம் குத்தா உங்களுக்கு அவ்வளோ கேவலம். யாரை இழிவுபடுத்துறீங்க நீங்க? அவங்க 20 லட்சம் வாங்கினா அது ஒரு எப்படி சொல்றது, ஒரு துக்கத்துல பாதி எடுத்துக்கிற மாதிரி. அது சரிங்களா? அது எதுக்கு இழிவா பேசுறீங்க? 200 ரூபா வாங்கி நீங்களே ஜிஞ்சா கடிக்கும் போது ஒரு குடும்பத்துல ஒரு உயிரிழந்தவங்க அவங்களுக்கு ஒரு அண்ணனாவோ தம்பியாவோ கூட நின்று ஒரு ஒரு சின்ன, அது எதுக்குமே ஈடாகாத ஒண்ணுதான். ஓகேங்களா? ஒரு சின்ன ஒரு ஆறுதலா அது வச்சுக்கிறதுக்கு தான் அந்த அமௌண்ட் கொடுக்குது தவிர இதுதான் அப்படின்றது கிடையாது. ஓகேவா? அது போய் அவ்வளவு இழிவுபடுத்துறீங்க. மக்கள் தெளிவா இருக்காங்க, மக்களுக்கு தெரியும் இது எதனால ஆச்சு, ஏன் ஆச்சு, அங்க எதனால அப்படி பர்மிஷன் இல்லாம கொடுத்தீங்க, எது கூட்ட நெரிசல் ஆச்சுன்னு எல்லாமே தெரியும். மக்களே அது புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா அது உங்களுக்கு வயிற்றுச்சல் ஆகுது. என்னன்னா, நம்ம எவ்வளவு நெகட்டிவ் செட் பண்ணாலும் மக்கள் விஜய் பக்கம் திரும்பவே மாட்டாங்களே. ஒருத்தர் கூட விஜய்க்கு அகேன்ஸ்டா பேச மாட்டாங்களே, கும்னேங்கிறாங்களே. என்னதான் அவர் பண்ணா கூட அவருக்கு எதுவுமே ஒரு கெட்ட பேரே வரமாட்டேங்குது அப்படின்னு தானே உங்க எண்ணம்னா. அது நடக்காது. ஏன்னா அவரு இப்போ மக்கள் தெளிவா இருக்காங்க. எப்ப விஜய் ஒரு பாலிடிக்ஸ்குள்ள வந்தாரோ அப்பவே எல்லாம் மாறி போச்சு. மக்கள் கட் அண்ட் கிளியரா இருக்காங்க. எவ்வளவு நடிகரிச்சு பாப்பா முடியல. ஒரு சைடு என்னன்னா, கரூர்ல செந்தில் பாலாஜி அவர்கள் அண்டா குண்டா ஸ்வீட் பாக்ஸ் எல்லாம் கொடுத்துனுக்குறாரு. அவரு என்ன நினைச்சு கொடுக்குறாரோ தெரியல. அண்டாதான் இப்ப 10 ரூபாய் போய் அண்டா வந்துச்சு. வீடு தேடி போறாரு தலைவர். இந்த 4 வருஷமா என்ன பண்ணாங்க, இப்போ தீபாவளி சீசனுக்கு வீடு போய் கொடுத்து அவரு நல்ல பேர் வாங்கிக்கிறாரு. அது மக்கள் தெளிவா நீங்க கொடுக்குறது எதுவும் இருந்தாலும் இந்த வாட்டி மக்கள் வாங்கிப்பாங்க. சரிங்களா? வேணாலாம் சொல்லவே மாட்டாங்க, கொடுக்குறதா வாங்கிப்பாங்க. ஏன்னா இது எல்லாமே அவங்க காசு தான், எங்க காசு தான், எங்க வரி பணம் தான். நீங்க கொள்ளடிச்ச பணம் தான் நாங்க வாங்குறோமே. சரிங்களா? அது எங்க காசு தான். நீங்க எனக்கு பொருளாவோ இதுவாகவோ கொடுக்குறீங்க தவிர உங்களுக்கு கை காசு போட்டு உங்களுக்கு கொடுக்கல. அதனால மக்கள் வாங்கிப்பாங்க. அதுக்காக உங்களுக்கு தான் போடுவாங்கன்றது ஒரு மைண்ட் செட் இருக்கு இல்லையா? அது மட்டும் மாத்தீங்க. ஏன்னா அது இந்த வருஷம் நடக்க போறது கிடையாது. ஒரு 20 லட்சத்துக்கு அந்த கரூர்